ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். இது அன்னைக்கு நான் ஊருக்கு போன எடுத்த வீடியோ தான். ட்ராவல் மட்டும்தான் போட்டிருந்தேன் அதில். ஆனால் மாமியார் வீட்டில் எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணி என்னுடைய மாமியார் எங்களுக்காக ஒரு பொருள் கொடுத்துருந்தாங்க. அது என்ன அப்படின்றது இந்த வீடியோவில் இருக்குது. அந்த வீடியோவில் இடையில நான் பேசிட்டேன்னா என்ன அங்கே நடந்ததுன்னு யாருக்குமே தெரியாமல் போயிடும். வீடியோ முழுசாக பார்த்துட்டு வாங்க. அது என்ன, எதுக்காக கொடுத்தாங்கன்றத வீடியோ கடைசியில் நான் சொல்கிறேன். சாமி கும்பிட்றியாடா? நிற்குமா? பிஸியாக இருக்கியா? அந்த வெள்ளை பையில் இருக்கிறேன். டிவி கிடைக்கிற ஒரு டப்பாவில் வேறு அந்த அழுகாத. எதுக்கு அழுகிற? அழுகாத. சாமி கும்பிடு. சாமி கும்பிடு. மேற்கதிரண்டி கையாளாட்டி வடக்கதிரண்டி தெற்கனை நூறு ஆயிரம் ஆகிட்டு 1000 லட்சம் ஆகிட்டு லட்சம் ஓடி அதுக்கிட்ட கொடுக்கணுமா எடுத்துக்குமா? எல்லாமே கொடுக்கணுமா? நீங்கள் எடுத்துக்கிட்டு அதுக்கிட்ட போட வைங்க. நீங்கள் எடுத்து கொடுங்கம்மா. நீங்களே எடுத்து கொடுத்துருங்க. அப்படி எது வாங்கி இருக்கிறது இதான் அப்படியே போட்டுக்கங்கப்பா. போட்டு கட்டினா நான் அப்புறம் கையில் கொடுக்குறேன். நான் போட்டு இருத்தி கையை பிடிக்கடி. இந்த உனக்கு எங்க அங்கே பாரு, உனக்கு என்னன்னு பாரு. உனக்கு பிஸ்கெட் வாங்கிக்க வாங்கிக்க வாங்கிக்க. இது கொடுத்துருங்கம்மா. இது கொடுத்துருங்க. பிரிச்சு பிரிச்சு கொடுத்துருங்க. மிட்டாய் தான் பார்க்குது, அதே கொடுத்துருங்க. மிட்டாய் எப்படி தெரியாது? அம்மா கையில் கொடுங்க. அம்மாவே கொடுத்துட்டோம். நமக்கெல்லாம் கொடுத்தாங்கல்ல, கொடுத்துருங்கம்மா. இதை வாங்கிக்க வாங்கி. மண்ணில் விளையாட போறியா? விளையாடு. மண்ணில் விளையாட போறியா? உட்கார். இங்கே வா, உட்கார். யார் வந்திருக்கா? யார் வந்திருக்கா? ஓ, மண்ணாயிருச்சா? நீ தானே மண்ணில் விளையாடுறன்ற. அப்பா உள்ள இருக்காரு, உள்ள இருக்காரு, உள்ள இருக்காரா? பிங்கி இங்க வந்தாலும் அப்பா தானா? பேக் எடுத்தாச்சு. இனி என்ன, அங்கே கட்டில் படுக்க வேண்டியதில்லை. போலாமா பாப்பா? போலாமா? இந்த 2 பையும் அங்கே மாட்டி 2 வேமா போலாமா? இப்படி இதையும் சேர்த்து வீடியோக்கு ஃபோட்டோக்கு எப்போவுமே அவங்க ஃபேஸ் காட்டவே மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியாமல் தான் நான் எல்லாமே எடுக்கணும். அதனால தான் இந்த மாதிரி எடுத்திருக்கேன். அங்கே எல்லா வேலையுமே முடிச்சுட்டு அவங்கள அப்படியே நாங்கள் என்ன பண்ணோன்னா காரில் கூட்டிகிட்டு போய் அவங்க தங்கச்சி வீட்டுக்கு போகணும் அப்படின்னு அங்கே கொண்டு போய் விட்டு, அப்போவும் பாருங்கள் நான் வீடியோ எடுக்கிறேன்னு தெரிஞ்ச உடனே டக்குன்னு அந்த பக்கம் திரும்பிட்டாங்க. அவங்களுக்கு வீடியோ ஃபோட்டோ எதுவுமே அவங்களுக்கு
எவ்வளோ வயசானாலும் அவங்கள நம்ம குழந்த மாதிரி பார்த்துக்கணும்னு நம்ம நினச்சி பார்க்குறோம். ஆனால் அவங்க இன்னமும் எங்களை வந்து ஒரு குழந்த மாதிரியே தான் பார்த்துட்ருக்காங்க. ஆனால் எங்கள் கூட கூப்பிட்டா மட்டும் வரமாட்டேங்கிறாங்க. சரி அப்படியே போய் ஒரு 2 நாள் இவரோட தங்கச்சி வீட்டில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி கொண்டு போய் அவங்கள அங்கே வந்து இறக்கி விட்டுட்டு வந்தோம். எவ்வளோ வயசானாலும் நமக்கு வந்து அவங்களுக்கு நம்ம வந்து ஒரு குழந்தையாகவே இருக்கும் பார்த்தீங்களா. ஒரு சந்தோஷமான ஒரு அன்பான மாமியார். எனக்கு வந்து அவங்க இன்னொரு அம்மா மாதிரி தான். நான் நிறையா வீடியோஸில் நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். எது அப்படின்றத வீடியோ முழுசாக பார்த்துட்டு வாங்க. என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது தாங்க அவங்களுடைய பெரிய ஒரு ஆசீர்வாதம் பண்ணி எங்களுக்கு கொடுத்த ஒரு ரிங்கு. ஒரு 2-3 மாதமாகவே என்னுடைய மாமியார் சொல்லிகிட்டே இருக்காங்க, நான் உங்களுக்கு காசு அனுப்பி விட்றேன், உங்கள் 3 பேருடைய அளவுக்கு வெள்ளி மோதிரம் வாங்கிட்டு எடுத்துகிட்டு இங்கே வாங்க, இங்கே வந்தீங்கன்னா என் கையால் கொடுத்து அதை நீங்கள் வாங்கிக்கோங்க, ஆசீர்வாதம் பண்ணி நான் உங்களுக்கு அந்த மோதிரத்தை கொடுக்குறேன், அதை நீங்கள் வாங்கி 3 பேரும் கையில் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு 3 மாதமாக சொல்லிகிட்டு இருந்தாங்க. அவங்களும் பணமும் அனுப்பி விட்டாங்க என்னுடைய மாமியார். நானே என்னோடய சொந்த காசில் உங்களுக்கு நான் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. என்னுடைய மகன் வரத்துக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு, அவங்களுக்கு லீவ் இல்லை அப்படின்றதுக்காக தான் இந்த வாட்டி லீவ் போட்டு வர வச்சு அவங்க அனுப்பின பணத்தில் நாங்கள் எங்கள் 3 பேருக்குமே வெள்ளி ரிங்கு வாங்கி எடுத்துகிட்டு போய் எங்கள் மாமியார் கையில் கொடுத்து அவங்க வந்து அந்த தட்டில் வந்து மிட்டாய் வச்சு, வேறு எதுவும் வைக்கிறதுக்கு இல்லையேன்னு மிட்டாய் வச்சு அதை எடுத்து எங்களுக்கு வந்து அவங்க ஆசீர்வாதம் பண்ணி சாமிக்கிட்ட வேண்டி எங்களுக்கு கொடுத்தாங்க. இடையில வந்து இந்த சிறுவண்டுக்கு என்ன கொடுக்கணும், பிங்கி பாப்பாவுக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதில் அந்த பிஸ்கெட் வச்சு அதுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அவங்களுடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு அந்த மோதிரத்தை கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணி இதை நீங்கள் போட்டுக்கோங்க, எப்போவுமே நீங்கள் நல்லா இருப்பீங்க, என்னுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்போவுமே இருக்கும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு அந்த வெள்ளி ரிங்கு கொடுத்தாங்க. இதுதான் அங்கே நடந்தது. அது நான் இடையில நான் பேசிட்டேன்னா அங்கே என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியாமல் போயிருமே அப்படின்றதுக்காக தான் நான் கடைசியாக சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதை பற்றின கருத்து என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை, தேங்க்யூ. அம்மா கையில் நமக்கெல்லாம் கொடுத்தாங்கல்ல, கொடுத்துருங்கம்மா, வாங்கி கடிச்சியா?